ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் வேக்ஃபிட் கொரோனா ரெமெடிஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இது முழுக்க முழுக்க என்னோட போர்ட்ஃபோலியோக்கு நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாப்பனா மாட்டேனான்னு சொல்லி நான் என்னோட போர்ட்ஃபோலியோக்கு ஏத்த மாதிரி நான் இங்க கருத்துக்களை தெரிவிக்கிறேன். அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ரிஸ்க் அப்பிடேட் என்ன, உங்க போர்ட்ஃபோலியோ என்ன, உங்களோட ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க மனசுல வச்சுக்கணும். முதல்ல நாம வேக்ஃபிட் சொல்யூஷன்ஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பெட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா ஹோம் அண்ட் ஸ்லீப் சொல்யூஷன் செக்மெண்ட்ல இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. லைக் மேட்ரஸஸ், அதுக்கப்புறம் தலகாணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில வீட்டு உபயோகப் பொருட்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 125 ஸ்டோர்ஸ் இந்த கம்பெனி கிட்ட இருக்கு. 19 ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க, 2 யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்காங்க. செப்டம்பர் 30, 2025 டேட்டா படி 700 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த கம்பெனிக்கு பிரசன்ஸ் இருக்குங்க. பினான்சியல் 2023 to 2024 லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. லாஸை குறைச்சிருக்காங்க. இந்த ஹாஃப் இயர் பினான்சியல் 2026ல ப்ராஃபிட்டபிளா மாறிருக்காங்க. அதுவும் ஐபிஓ வரதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா மாறி இருக்காங்க. எபிட்டா மார்ஜின்ஸ் கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல 7.13% உயர்ந்திருக்கு. காரணம் ரீசன்ட் டைம்ல ப்ராஃபிட்டபிளா மாறுறதுனால. இந்தியாவோட ஃபர்னிச்சர் அண்ட் ஹோம் டெக்கர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் சிஏஜிஎல் அடுத்த 5 வருஷத்துல உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கருதப்படுதுங்க. முக்கியமா அர்பனைசேஷன், நியூக்ளியர் ஃபேமிலிஸ், அதுக்கப்புறம் ரைசிங் டிஸ்போசபிள் இன்கம், ஜிஎஸ்டி எல்லாம் கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைச்சாங்க. பாத்தீங்களா, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது இந்த மாதிரி கம்பெனிக்கு நல்லது. இந்த கம்பெனியோட ஜிஎம்பி பாத்தீங்கன்னா 36 ரூபாய் அளவுக்கு இருக்கு. சோ இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி இல்லாதனால பிபைஇ எடுத்துக்க முடியாது. இதே பாத்தீங்கன்னா இவி பை பிரைஸ் டு சேல்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது, இவி பை எபிட்டாவை எடுத்து பார்க்கும்பொழுது இவி டு பிரைஸ் டு சேல்ஸ் 5.01x ஆகும். இவி பை எபிட்டா 107.95x ஆகும் இருக்குங்க. இவங்களோட லிஸ்டட் பிஎஸ் யார் பாத்தீங்கன்னா ஷீலா ஃபோம். அது இவங்களோட கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ப்ராஃபிட்டபிள் சரி, ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தா இருந்தாலும் சரி, அப்புறம் சில பல மெட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, ஷீலா ஃபோம் வேக்ஃபிட்டோட பெட்டரா இருக்காங்க. அவங்க வேல்யூவேஷன் கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது குறைவா இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி ஒரு ஹை வேல்யூவேஷன்ஸ்ல பியரை விட அதிகமாகவும் இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. ஓவராலா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அந்த அளவுக்கு இல்ல. சோ இப்பதான் அவங்க ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்காங்க. சில பல ரேஷியோஸ் எடுத்து பார்க்கும்போது அவங்க பியர்ஸை விட குறைவாவே இருக்காங்க. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு ஹை ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ இல்லைன்னா ஒரு ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு பொருந்தும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு D2Cல நம்பிக்கையா இருக்கு, வேக்ஃபிட் சொல்யூஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் கூட நீங்க ஐபிஓ பிரைஸை நல்ல ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்ண நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா கொரோனா ரெமடிஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பார்மாசிட்டிக்கல் கம்பெனி. முக்கியமா பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ஹெல்த் கேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. கார்டியாலஜி, பெயின் மேனேஜ்மெண்ட், யூராலஜி, அதுக்கப்புறம் சில பல தெரப்பட்டிக் ஏரியாஸ்ல இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் தயாரிச்சுட்டு இருக்காங்க. சோ முக்கியமா ஹியூமன் ஹெல்த் கேர்ல ஆல்மோஸ்ட் 40-50% ரெவன்யூ அதுல உங்களுக்கு கான்ட்ரிபியூட் ஆகுது. இந்த கம்பெனியோட பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க ரெவன்யூ 884 கோடியா பினான்சியல் 2023 இருந்தது. 1196 கோடியா பினான்சியல் 2025ல உயர்ந்திருக்கு. 16.3% சிஏஜிஆர்ல உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி பாத்தீங்கன்னா 35% சிஏஜிஆர்ல உயர்ந்திருக்கு. பேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32% சிஏஜிஆர்ல உயர்ந்திருக்கு. சாரி, அது பேட் இல்ல, எபிட்டா 35% சிஏஜிஆர்லயும், பேட் பாத்தீங்கன்னா 32% சிஏஜிஆர்லயும் உயர்ந்திருக்கு கடந்த 3 பினான்சியல் இயர்ல. இந்தியா 96.34% உங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குங்க. எக்ஸ்போர்ட் 3.66% இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. இதுல இவங்க பிஎஸ்ஐ யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆபோட் இந்தியா 41 PBE, ஆல்கெம் லேபரேட்டரிஸ் 29 PBE, டாரண்ட் ஃபார்மா 58 PBE, மேன்கைன் ஃபார்மா 52 டைம்ஸ் PBE இருக்காங்க. இந்த கம்பெனி
ஜிஎம்பி வந்து ₹280 26.37% லிஸ்டிங் ஏஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன். ஸோ ஓவராலா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல நல்ல ரெவன்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி, எபிட்டா growth வந்து காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இருக்கிற செக்மெண்ட்ல ஓரளவுக்கு சின்ன மார்க்கெட் ஷேர் இருக்கிற கம்பெனியாகவும் வந்து இருக்காங்க. ஆனா இந்த கம்பெனி வர ஐபிஓ வந்து என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓவா இருக்கு. வேல்யூவேஷன் 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. அது பிஎஸ்க்கு இன்லைனா வந்து இருக்குங்க. ஸோ ஓவராலா ஓஎஃப்எஸ் ஐபிஓ, என்டையர் ஓஎஃப்எஸ் ஐபிஓ எனக்கு வந்து பர்சனலா வந்து விருப்பமே கிடையாது. பிளஸ் 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல வந்து வரதுனால ஸோ அவங்கவுங்க ரிஸ்க் அப்பிட்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ் வந்து தேவைப்படும். இப்போதைக்கு 26 டைம்ஸ் வந்து ஜிஎம்பி வந்து தென்படுறதுனால ஸோ 2 கம்பெனிஸ் வந்து பார்த்தோம். வேக்ஃபிட் வந்து இப்போதான் ப்ராஃபிட்டபிளா வந்து மாறி இருக்காங்க. ஸோ ஒரு ஹை ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓவும் இருக்கு. கொரோனா ரெமெடிஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி காமிச்சாலும் ஓஎஃப்எஸ் ஐபிஓ இருக்குனாலே 40 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட பிஎஸ் ஈக்குவலாகவோ இல்ல பிஎஸ் விட அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஐபிஓ பிரைஸ் நல்ல ஸ்டாப் லாஸா தேவைப்படும் சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்ல சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைஸோ மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.